முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் இனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்த நன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். களிப்பினையூட்டும் காமத்துப்பாலிலே கற்பியல் என்ற தொகுதியில் 128வது அதிகாரம் குறிப்பு அறிவுறுத்தல். குறிப்பறிவுறுத்தல். கரப்பினும் கையகன் தொல்லானின் உண்கண் உரைக்கல் உருவதொன்று உண்டு. நீதான் மறைத்தாலும் நின் மறைப்பையும் கடந்து நின் கண்கள் எனக்கு சொல்ல முயற்சிக்கின்ற ஒரு செய்தியும் நின்னிடத்தில் உள்ளதாகும். கண்ணிறைந்த காரிகை காம்பேர் தோல் பேதைக்கு பெண்ணிறைந்த நீர்மை பெரிது. கண்ணிறைந்த பேரழகும் மூங்கில் போலும் அழகிய தோள்களும் கொண்ட என் காதலிக்கு பெண்மை நிறைந்த தன்மையோ பெரிதாக உள்ளது. அது காதலன் தன்னுடைய காதலியை பற்றி சொல்கிறான். மணியில் திகழ்தரும் நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்றுண்டு. நூலில் கோர்த்த மணியினுள்ளே காணப்படும் நூலைப் போல என் காதலியின் அழகினுள்ளேயும் அமைந்து புறத்தே விளங்குகின்ற குறிப்பும் ஒன்று இருக்கின்றது. முகைமுக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமுக்குள் உள்ளதொன்று உண்டு. அரும்பினுள்ளே அடங்கியிருக்கின்ற மனத்தை போல என் காதலியின் புன்முறுவலின் உள்ளே அடங்கியிருக்கும் உள்ளத்தின் குறிப்பும் ஒன்று உள்ளது. செறிதொடி செய்திறந்த கள்ளம் உறுதுயர் தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து. செறிந்த நொடியுடையதானே என் காதலி செய்துவிட்டு போன கண்ணமானது குறிப்பானது என் மிக்க துயரத்தை தீர்க்கும் ஒரே மருந்தையும் உடையதாய் இருந்தது. பெரிதாற்றி பிற்பக்களத்தல் அரிதாற்றி அதன் பின் சூழ்வது உடைத்து. பெரிதாக அன்பை செய்து விருப்பம் மிகுதியாகுமாறு களத்தல் அரிதான பிரிவை செய்து அன்பில்லாமல் விட்டு பிரியும் உக்கருத்தையும் உடையதாகும். தன்னத்துறைவன் தனத்தமை தம்மினும் முன்னம் உணர்ந்த வளை. குளிர்ந்த நீர்த்துறைக்கு உரியவளாகிய நம் காதலன் நம்மை பிரிந்தனை நம்மை காட்டிலும் நம் கைவளையர்கள் முன்னதாக உணர்ந்து தாமும் கலன்றனவே. இது ஒரு பெண் தன்னுடைய காதலன் தன்னை விட்டு பிரிந்ததை பற்றி சொல்கிறார். நெருநற்று சென்றார் எம் காதலர் யாமும் எழுதானோம் மேனி பசந்து. நேற்றுத்தான் எம் காதலர் எம்மை பிரிந்து சென்றனர், யாமும் அவரை பிரிந்து 7 நாட்கள் ஆகியவனைப் போல் மேனி பசலை படர்ந்தவாறு இருக்கின்றதே. தொடி நோக்கி மென்றோளும் நோக்கி அடி நோக்கி அக்சாண்டு அவன் செய்தது. தன் தோல் வளைகளை நோக்கி மென்மையான தோள்களையும் நோக்கி தன் அடிகளையும் நோக்கி அவன் செய்த குறிப்பு உடன்போக்கு என்பதே ஆகும். அவள் செய்த குறிப்பு. பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினான் காமநோய் சொல்லி இரவு. கண்ணினாலே காமநோயை தெரிவித்து பிரியாமல் இருக்கும்படி இரத்தல் பெண்தன்மைக்கு மேலும் சிறந்த பெண்தன்மை உடையது என்று சொல்லுவார். அதாவது ஒரு காதலன் காதலி 2 பேரையும் ஒருவர் உண்டாக்கக்கூடிய எண்ணத்தை இவ்வாறு சொல்கிறார்கள். இதை முதல்ல திரைப்பட பாடலில் இதெல்லாம் ஏன் கூடிய மட்டும் சங்க இலக்கியங்கள்லேருந்து எடுக்காமல் திரைப்பட பாடல்கள் ஏன் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். திரைப்பட பாடல்களில் காமத்துப்பால் இருந்தாலும் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அது எழுதப்பட்டது. அந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு நளினமான நிலையில் ஒரு கற்பனை நயத்தோடு இருக்கும். ஆனால் இப்பொழுது திரைப்பாடல்களை அதே கருத்தை எளிமைப்படுத்தி மிக சிறப்பாக கண் முன்னே கொண்டு காட்டுகிறார்கள். அதனால தான் இதை உதாரணத்துக்கு எடுத்தேன்.
இப்போ ஒரு ஆண் தன்னுடைய காதலியை பற்றி சொல்கிறான். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டால், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாள், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுகம் கொடுத்தாய். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய். பழக பழக வரும் இசை போலே, தினம் படிக்க படிக்க வரும் கவி போலே. பழக பழக வரும் தினம் போலே, தினம் படிக்க படிக்க வரும் கவி போலே. அருகில் அருகில் வந்த உறவினிலே, மனம் உருகி நின்றேன் நான் தனிமையிலே. அருகில் அருகில் வந்த உறவினிலே, நான் மனம் உருகி நின்றேன் நான் தனிமையிலே. சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாள், கண்ணம் சிவக்க சிவக்க வந்த கதை படித்தாள், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுகம் கொடுத்தாய். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாள். இன்பம் துன்பம் எது என்றாலும் இருவர் நிலையும் ஒன்றே, எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே. எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே. சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாள், கண்ணம் சிவக்க சிவக்க வந்த கதை படித்தாள், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுகம் கொடுத்தாய். இளமை இளமை சுகமும் இனிமை கனவும் இருவர் மனமும் ஒன்றே, இரவும் பகலும் அருகில் இருந்தால் வரவும் செலவும் ஒன்றே, வரவும் செலவும் ஒன்றே. சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டால், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாள், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுகம் கொடுத்தாள். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாள். இது ஒன்று. அடுத்தது, ஒரு ஆண்மகன் தன்னுடைய காதலியை பற்றி பாடும்போது அவளுடைய அழகை பாராட்டுறான். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். உடனே அவளுடைய அழகை பற்றி வர்ணிக்கிறான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த கவிஞனும் அவளை பாட்டில் வைப்பான், எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த கவிஞனும் அவனை பாட்டில் வைப்பான். இந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும், சின்ன கூடை போல் விரியும் இமையும், விழியும் பார்த்தால் ஆசை விளையும். இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும், சின்ன கூடை போல் விரியும் இமையும், விழியும் பார்த்தால் ஆசை விழியும். அந்த பூமகள் திருமகள் மேலே புன்னகை வருவதனாலே, நிலவோ மலரோ எதுவோ நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள்
வந்து அவள்தான் சொல்ல துடித்தாள். உயிர் நீயே என்று நினைத்தாள், இன்று கண்ணால் சொல்லி முடித்தாள். அந்த காதலன் முகம் தொடுவானோ, இந்த காதலி சுகம் பெறுவாளோ, கனவோ நனவோ எதுவோ, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல கவிதை என்பேன், நல்ல கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். அதாவது தன்னுடைய காதலன் அல்லது காதலி தங்களுடைய கருத்தை இவ்வாறு வெளிப்படுத்துவதாக வள்ளுவப் பெருந்தகை குறிப்பறிவுத்தல் என்ற அதிகாரத்திலே கூறுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ்கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்திகி ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேழைத்தனம் செய்தி அருளாது இறைவா நீதாராய் பறையேலோ ரம்பாவை எற்றைக்கும் ஏழியல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றையினம் காமங்கள் மாற்றையலோ ரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுள் பற்றி என்பூர் ரம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.